Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல next set of vocabulary பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த ஒரு முழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முழம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. த ரைட் ஆன்சர் இஸ் கியூபிட். கியூபிட். இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதர் வேஸ் டு சே இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுக்கு பதிலாக வேறு என்ன மாதிரியான vocabularies நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1 in our list is significant. significant அப்படின்னாலும் மிக முக்கியமான அப்படின்ற மீனிங் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டுடே இஸ் a significant day in my life அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது. Today is a significant day in my life அப்படின்னு சொல்கிறது. Number 2 in our list is essential. essential அப்படின்னு சொல்லுவோம். essentialனா அத்தியாவசியமானது, ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு essential சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு it is essential that you improve your vocabulary if you want to speak English fluently. நீங்கள் சரளமாக ஆங்கிலம் பேசணும் அப்படின்னா vocabulary இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் essential for this job அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு அனுபவம் மிக முக்கியமானது, ரொம்ப தேவையானது அப்படின்றது தான். ஓகே, நம்பர் 3 in our list is considerable. கன்சிடரபிள் அப்படின்னா கவனிக்கத்தக்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். மிக முக்கியமான கவனிக்கத்தக்க அப்படின்ற மீனிங்கில் நம்ம இந்த கன்சிடரபிள் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த எக்கானமி வாஸ் அ கன்சிடரபிள் இஷ்யூ இன் த கேம்பெயின் அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சாரத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் கவனிக்கத்தக்க பிரச்சனையாக இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அனதர் எக்ஸாம்பிள், இட் நீட்ஸ் அ கன்சிடரபிள் அட்டென்ஷன். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இதற்கு கொஞ்சம் அதிகமான கவனம் தேவைப்படுது. இப்போ திஸ் இஷ்யூ நீட்ஸ் அ கன்சிடரபிள் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு கூடுதலான ஒரு கவனம் தேவைப்படுது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 4 in our list is notable. notable அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா குறிப்பிடத்தக்க அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், this is her first film lead after the notable success on the reality show. இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ரியாலிட்டி ஷோவோட குறிப்பிடத்தக்க அந்த வெற்றிக்கு அப்புறம் இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, லீடாக பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 5 in our list is substantial. substantial அப்படின்றதும் இட்ஸ் குவைட் ரிலேட்டட் டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு your contribution to the discussion was substantial அப்படின்னு சொல்கிறோன்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய பங்கு, இந்த கலந்துரையாடலில் உங்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். another example, there is a substantial evidence against him அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவருக்கு எதிராக ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, there is a substantial evidence against him. So the last and final one is remarkable. remarkable அப்படின்னா என்ன சொல்கிறோம், குறிப்பிடத்தக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு remarkable அப்படின்னு சொல்லுவோம். remarkable attention, remarkable ரொம்ப வர்த்தியான ஒரு விஷயமாக நம்ம ஃபீல் பண்ணும்போது remarkable அப்படின்னு சொல்லுவோம். this victory is indeed a remarkable one அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெற்றி உண்மையிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ தட்ஸ் இட், வி ஆர் டன். ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதர் வேஸ் டு சே இம்பார்ட்டண்ட். இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு என்ன மாதிரியான vocabularies நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல்
ஒரு விஷயத்துக்குமே வந்து எல்லா சென்டென்ஸுக்குமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இம்பார்ட்டன்ட் நெசசரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது தவிர்த்து வேறு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கோவில்கள் ஒரு இடத்தை நம்ம பார்த்து இது வந்து பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பிரசித்தி பெற்ற அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malan. See you. Bye-bye.